Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஆப்டிடியூடில் நெக்ஸ்ட் டாபிக் ஸ்கொயர் ரூட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேஸ் ஒரு நம்பரோட ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர்னா என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்ன, அதோட ஷார்ட்கட்ஸ் எப்படி ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய முக்கியமான ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கான ஸ்கொயர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் காமனாக நீங்கள் தெரிஞ்ச ஒரு நம்பர்ஸ் தான் கரெக்டாக. ஸோ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. இது உங்களுக்கு தெரியும் சரியா. ஸோ இதே மாதிரி 20 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடணும். 20 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4, ஸோ 10 ஸ்கொயர் 100. ஸோ 4 இன்ட்டு 100 உங்களுக்கு 400 அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவீங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணிடலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் 1 to 10 வரைக்கும் ஸ்கொயர் ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நீங்கள் என்னன்னு சொல்வீங்க, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 5 ஸ்கொயர்னா என்ன 25 கரெக்டாக. அதோட யூனிட் டிஜிட் என்ன 5. ஸோ அதே மாதிரி 4 ஸ்கொயர்னா 16, அதோட யூனிட் டிஜிட்டும் 6 தான். 6 ஸ்கொயரும் 36, அதோட யூனிட் டிஜிட்டும் 6 தான் கரெக்டாக. நம்ம யூனிட் டிஜிட்னா என்னங்கிறது நம்பர் சிஸ்டம் வீடியோவில் பார்த்தோம் சரியா. ஸோ இதே லாஜிக் தான் ஓகேவா. அங்கே நம்ம இதே டெக்னிக்கு நம்ம யூனிட் டிஜிட்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அதை வேணால் பெரிய பார்த்துட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி 3 ஸ்கொயர்னா 9, அதாவது யூனிட் டிஜிட் 9 தான். அதே மாதிரி 7 ஸ்கொயர் 49, அதோட யூனிட் டிஜிட்டும் 9 தான் கரெக்டாக. அதே மாதிரி 2 ஸ்கொயர் 4, அதே மாதிரி 8 ஸ்கொயரும் 64 தான் கரெக்டாக. ஸோ ரெண்டுத்தோட யூனிட் டிஜிட்டு என்ன தான் 4 தான் சரியா. அது மாதிரி 1 ஸ்கொயர்னா 1, 9 ஸ்கொயர்னாலும் நமக்கு என்ன 81, அதாவது யூனிட் டிஜிட் 1 தான் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூனிட் டிஜிட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. ஸோ இந்த நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ நான் இந்த நம்பர் √4 எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 2 கரெக்டாக. ஸோ இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா 4, அதாவது 2√4 அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்ன 2. அதாவது ரெண்டு சைட்லேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் 2/2 the whole power 1/2 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், இது கேன்சல் ஆகும், உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும் 2 வரும் கரெக்டாக. ஸோ அதுதான் √4னா ஆன்சர் என்ன உங்களுக்கு 2 சரியா. ஸோ அந்த மெத்தட் தான் சரியா. ஸோ இந்த நம்பர்ஸில் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம எடுத்துருக்கிற நம்பர்லாம் 2 டிஜிட் நம்பர், இதே மாதிரி 3 டிஜிட் நம்பருக்கு எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் 12 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் 144ங்கிறது. ஸோ இந்த டெக்னிக்கில் 12 ஸ்கொயர் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி பெரிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 டேஷஸ் போட்டுக்கோங்க சரியா. ஸோ 3 டேஷஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கில் நீங்கள் என்ன ஃபார்முலா யூசிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னப்பா, a+b the whole square equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்மெட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் a+b the whole cube இதே ஃபார்மெட்டில் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு a ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 2ab, நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர். அதே லாஜிக் தான் நான் அந்த ப்ளஸ் சிம்பிள்லாம் எடுத்துடுறேன்ப்பா சரியா. ஸோ அதாவது a b the whole square, a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த டெக்னிக்கு யூஸ் பண்ண போகிறோம் புரியுதா, அவ்வளோதான். ஸோ ab the whole square, a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர். ஃபஸ்ட்டு டிஜிட் a ஸ்கொயர், செகண்ட் டிஜிட் 2ab, தேர்ட் டிஜிட் b ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் என்னப்பா a ஸ்கொயர், செகண்ட் டிஜிட் என்ன 2ab, தேர்ட் டிஜிட் என்ன b ஸ்கொயர். இப்படி எழுதிக்கலாமா. ஸோ நான் இதில் ஏன்னா என்ன 1, b இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது 2 இருக்குது கரெக்டாக. ab the whole ஸ்கொயர் இப்போ ஈஸியாக ஆகிடுச்சா. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இப்போ எனக்கு என்ன வரும் a ஸ்கொயர் வரும், செகண்ட் பிளேஸில் 2ab, தேர்ட் பிளேஸில் b ஸ்கொயர் ஓகேவா. இப்போ லாஸ்ட் டிஜிட்லேருந்து நான் வரேன். ஸோ லாஸ்ட்டில் என்ன b ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன 4. ஸோ 4 எழுதிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சென்ட்ரல் என்ன 2 இன்ட்டு a இன்ட்டு b, அதாவது 2 இன்ட்டு a பிளேஸில் என்ன இருக்குது 1, b பிளேஸில் 2. ஸோ ஆன்சர் என்னப்பா வரும் 4. ஸோ இங்கே 4 எழுதிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி a ஸ்கொயர், a பிளேஸில் என்ன இருக்குது 1. ஸோ 1 ஸ்கொயர் ஆன்சர் என்ன 1 கரெக்டாக. ஸோ ரிசல்ட் என்ன 144 தான் என்னோட ஆன்சர். 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இதே டெக்னிக் தான் நம்ம எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாலும் இதே டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது ab the whole square equal to a square 2ab b square ப்ளஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்கவே செய்யாது.
புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் 37 ஸ்கொயர் அதே மாதிரி கடகடன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் 3 நான் டேஷ் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு இங்கே ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர் இந்த ஆர்டர் மாற்றிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் எழுதுங்கப்பா. பி ஸ்கொயர்னா என்ன? 7 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர்னா ஆன்சர் என்னப்பா வரும்? 49 வரும். கரெக்டாக? ஸோ அதோட யூனிட் டிஜிட் என்ன? 9. ஸோ 9 இங்கே எழுதிட்டு 4 நான் இங்கே கேரியாக போட்டுக்கிறேன். புரியுதா? ஸோ 4 நான் கேரியாக போட்டாச்சு. இப்போ நான் 2ab கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2abனா என்ன? 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன? 3, பியோட வேல்யூ என்ன? 7. சரியா? ஸோ இது ஞாபகம் இல்லைன்னா இப்படி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 7 3s are 21, 21 2s are என்ன வரும்? 42. கரெக்டாக? இப்போ ரிசல்ட் என்ன வந்துருச்சு? 42ன்னு வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ 42ஓட யூனிட் டிஜிட் என்ன? 2. ஓகே, 42 ப்ளஸ் ஒரு கேரி இருக்குது. கரெக்டாக? ஸோ 42 + 4 ரிசல்ட் என்ன வரும்? 46 வரும். ஸோ 46ல் யூனிட் டிஜிட் என்ன? 6. 4 என்ன? உங்களோட கேரி. ஸோ அகெயின் கேரிங்கிறது 4. ஸோ இந்த நம்பரை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ 42 + 4 46. 6 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூனிட் டிஜிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 4ங்கிறது உங்களோட கேரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்ன? 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர்னா என்னப்பா வரும்? 9. 9 ப்ளஸ் இந்த கேரி ஆட் பண்ணணும் மறந்துடக்கூடாது. ஸோ அதாவது 13. கரெக்டாக? இந்த 13 தான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பிளேஸில் வரும். சரியா? ஸோ ரிசல்ட் என்னப்பா? 1 3 6 9. இதுதான் உங்களோட ரிசல்ட். ஈஸியாக இருக்கா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 79 ஸ்கொயர். ஸோ 79 ஸ்கொயருக்கு ரிசல்ட் என்ன வரும்? அதே மாதிரி நான் 3 டேஷஸ் எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டேஷில் என்ன வரும்? எனக்கு 9 ஸ்கொயர் வரும். கரெக்டாக? ஸோ 9 ஸ்கொயர்னா ரிசல்ட் என்ன வரும்? 81. யூனிட் டிஜிட் என்ன? 1. ஸோ நாங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னோட கேரி இங்கே என்ன? 8 தான் என்னோட கேரி. கரெக்டாக? ஸோ இங்கே சென்ட்ரல் பிளேஸில் என்ன வரும்? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, அதாவது 2 இன்ட்டு 7 இன்ட்டு 9, 14 இன்ட்டு 9. 14 இன்ட்டு 9 ஆன்சர் என்ன வரும்? 9 4s are 36, 126 வரும். ஸோ என்னோட கேரி ஒரு 8 இருக்குது, அதையும் ஆட் பண்ணணும். ஸோ 134 வரும். கரெக்டாக? ஸோ யூனிட் டிஜிட் 4. ஸோ கேரி என்ன வரும்? 13 உங்களோட கேரி. கரெக்டாக? 13 நான் மேலே எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் என்ன வரும்? 7 ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ 7 ஸ்கொயர்னா ரிசல்ட் என்ன வரும்? எனக்கு 49 வரும். 49 கூட 13 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 5 62. கரெக்டாக? ஸோ 62னா 62 அப்படியே எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். 6241. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். சரியா? இது சம்வாட் பெரிய கேல்குலேஷன், அவ்வளோதான். ஏன்னா பெரிய நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 53 ஸ்கொயர் வரும். 53 ஸ்கொயர் அதே மாதிரி 3 டேஷஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்ப்பா? 3 ஸ்கொயர். ஆன்சர் என்ன? 9. ஸோ சென்ட்ரல் என்ன வரும்? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, அதாவது 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3. ஸோ 10 30 வரும். யூனிட் டிஜிட் 0 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 3யை கேரியாக கொண்டு போங்க. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் என்ன வரும்ப்பா? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 25 ப்ளஸ் 3. 3யோட ரிசல்ட் என்ன? 28. ஸோ 28. ஸோ ஆன்சர் என்னப்பா? 2809. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 65 ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி 3 டேஷஸ். ஃபஸ்ட் என்ன? 5 ஸ்கொயர். ரிசல்ட் என்ன வரும்? 25 வரும். யூனிட் டிஜிட் 5 மட்டும் இங்கே எழுதிக்கோங்க. 2 கேரியாக போகும். ஸோ நெக்ஸ்ட் சென்ட்ரல் என்ன வரும்? 2ab 2 இன்ட்டு 6 இன்ட்டு 5. ஸோ 2 5s are 10. 10 இன்ட்டு 6 60 வரும். கரெக்டாக? ஸோ இங்கே 60 மேலே ஒரு கேரி இருக்கிறத மறந்துடக்கூடாது. 62. ஸோ யூனிட் டிஜிட் 2 இங்கே எழுதிக்கோங்க. 6 அகெயின் கேரியாக போகும். இங்கே என்ன வரும்? 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா? 36. இங்கே ஒரு கேரி ஆட் பண்ணிக்கணும். 42. ஸோ இங்கே என்ன லாஸ்ட் என்ன வரும்? 42. ஸோ ஆன்சர் என்னப்பா? 4225. இதுதான் உங்களோட ஆன்சர். புரியுதா? இதுதான் மெயினான ஷார்ட்கட். ஸோ ஒரு 2 டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ அகெயின் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 3 டேஷஸ் ஃபஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டேஷில் பி ஸ்கொயர், சென்டரில் 2ab, தேர்டில் ஏ ஸ்கொயர். ஸோ கேரி வரல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, கடகடன்னு எழுதிடலாம். கேரி வந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிசல்ட்டோட அந்த கேரியை ஆட் பண்ணிவிட்டு அதை யூனிட் டிஜிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அகெயின் கேரியை அடுத்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் கேரி ஆன் பண்ணணும். புரியுதா? அவ்வளோதான். ஈஸியான மெத்தட் தான். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதிலிருந்து இன்னொரு ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூனிட் டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஆப்ஷன்ஸில் வேறு யூனிட் டிஜிட்டில் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா கடகடன்னு நீங்கள் எந்த டெக்னிக்குமே யூஸ் பண்ண வேண்டாம். யூனிட் டிஜிட் தான் பெஸ்ட் சொல்யூஷன். புரியுதா? ஸோ அதாவது ஆப்ஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸில் சம் நம்பர்ஸ் 155 இருக்குது, 163 இருக்குது, 144 இருக்குது, அண்ட் தென் 123 இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதிலேருந்தே நீங்கள் சொல்லிக்கலாம்.
ஸோ 12 ஸ்கொயர். ஸோ இது 12 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் என்னன்னு ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாமா? ஸோ யூனிட் டிஜிட் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஷார்ட்கட் எல்லாமே. ஸோ 12 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? ஸோ 12ஓட யூனிட் டிஜிட் என்ன? ஃபஸ்ட்டு 12ஓட யூனிட் டிஜிட் 2, கரெக்டாக? ஸோ அந்த 2 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். ஸோ 2 ஸ்கொயர்னா 4. ஸோ 12 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? 4ஆக தான் இருக்கும். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி 144ன்னு ஈஸியாக டிக் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போ இங்கேயே செக் பண்ணி பாருங்கள். 37 ஸ்கொயர், கரெக்டாக? ஸோ 7 ஸ்கொயர் செக் பண்ணாலே போதும். 7 ஸ்கொயர்னு என்னப்பா வரும்? 49 வரும். ஸோ 37 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் என்ன தான்? 9ஆல் தான் முடியும். அதே மாதிரி 79 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் தான் 79 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட்டும், கரெக்டாக? ஸோ 9 ஸ்கொயர்னா என்ன? 81. ஸோ 1 தான் யூனிட் டிஜிட். 79 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் என்ன தான்? 1 தான். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆப்ஷன்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி அப்படியே ஆப்ஷன்ஸ் வேரியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த டெக்னிக்குமே யூஸ் பண்ணாண்டா டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நன் ஆஃப் தீஸ் இருந்துச்சுன்னா பி அவேர். ஓகேவா? நன் ஆஃப் தீஸ் இருந்துச்சுன்னா நன் ஆஃப் தீஸ் கூட ஆன்சராக வரலாம். ஸோ அந்த டைமில் ஸோ ஆப்ஷன்ஸில் ஏதாவது டைவர்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு நம்பர் 1ஆல் எண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு டிக் பண்ணிடக்கூடாது. புரியுதா? அதிலேயே வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பாருங்கள் 53 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 9. 53 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட்டும் 9ல் தான் எண்ட் ஆகும். 65 ஸ்கொயர் பாருங்கள். 5ங்கிறது ஒரு ஸ்பெஷல் நம்பர்னு பார்த்தோம். ஸோ 5 எந்த நம்பர் கூட பவர் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்? 5 தான் வரும். ஸோ இந்த ட்ரிக்கும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவரை நம்ம 2 டிஜிட்க்கு ஸ்கொயர் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இப்போ 3 டிஜிட் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதே மெத்தட் தான், சரியா? ஸோ எப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 1 2 3, கரெக்டாக? ஸோ 1 2 3 ஸ்கொயர் இந்த நம்பரோட ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது 2 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை ஏ இது பின்னு எடுத்துகிட்டு ஏபி த ஹோல் ஸ்கொயர் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? இதுலேயும் அதே தான்ப்பா பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே மொதல் டிஜிட்டை தனியாக எடுத்துக்கிட்டு மீதி எவ்வளவு டிஜிட் இருக்கோ அதை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஏபி த ஹோல் ஸ்கொயர் கன்வெர்ட் ஆகிடுச்சா? ஸோ அதே தான். ஃபஸ்ட்டு பிளேஸில் ஏ ஸ்கொயர் வரும், செகண்ட் பிளேஸில் 2ab வரும், தேர்ட் பிளேஸில் பி ஸ்கொயர் வரும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம், சரியா? ஸோ நான் 3 டேஷஸ் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். இப்போ ஏயோட வேல்யூ என்னப்பா? 12. பியோட வேல்யூ என்ன? 3. அவ்வளோதான், சரியா? ஸோ ஃபஸ்ட் லாஸ்ட்லேருந்து வரலாம். அப்போ தான் கேரி உங்களுக்கு கேரி ஆன் ஆகிட்டே இருக்கும், சரியா? இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன வரும்? பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர்னா என்னப்பா? 3 ஸ்கொயர், கரெக்டாக? 3 ஸ்கொயர்னா என்ன? 9. ஸோ 9 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ 9 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, அதாவது 2 இன்ட்டு நீங்கள் பழக்க தோஷத்தில் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பண்ணிடக்கூடாது. ஆன்சர் தப்பாக வரும், கரெக்டாக? ஸோ கேர்ஃபுல்லாக 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னப்பா? 12. பியோட வேல்யூ 3, அதாவது 12 இன்ட்டு 6. ஆன்சர் என்ன வரும்? 72 வரும், சரியா? ஸோ 72னா யூனிட் டிஜிட் என்ன? 2, கரெக்டாக? யூனிட் டிஜிட்னா என்ன? ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் தான் யூனிட் டிஜிட், கரெக்டாக? ஸோ 72ல் ஒன்ஸ் பிளேஸ் என்ன? ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 2 தானே இருக்குது. ஸோ 2 ஃபஸ்ட் இதில் எழுதிட்டு கேரி நம்பர் என்ன? 7. 7 கேரியாக சப்ஸ்டியூட் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது, ரைட்டா? நெக்ஸ்ட் என்னப்பா? ஏ ஸ்கொயர். ஏல என்ன வேல்யூ இருக்குது? 12. ஸோ 12 ஸ்கொயர் ஆன்சர் என்னப்பா? 144. அந்த 144 கூட 7 ஆட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஸோ ரிசல்ட் என்ன வரும்? 151. ஸோ இங்கே இந்த ஃபஸ்ட் பிளேஸில் என்ன எழுதணும்? 151. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்னப்பா? 15129. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர், புரியுதா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டிஜிட் நம்பர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற நம்பரை தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு மீதி எவ்வளவு நம்பர் இருக்கோ அது நீங்கள் தனியாக ஏன்னு கன்சிடர் பண்ணி கேல்குலேட் பண்ணிட்டா போதும், சரியா? ஸோ எத்தனை பிளேசஸ் வந்தாலும் நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 2 3 அல்லது 4 டிஜிட் நம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் வரும் ஸ்கொயரிங்கில், அதாவது சிம்பிளிஃபிகேஷனில் தான் மேக்ஸிமம் ஸ்கொயர் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கில் இந்த டெக்னிக் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட், சரியா? இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். இது ஃபஸ்ட் மெத்தட், ஓகேவா? அதே 3 டிஜிட் நம்பருக்கு எப்படி இன்னொரு மெத்தடில் கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போ 1 2 3 த ஹோல் ஸ்கொயர் இதை நீங்கள் எப்படி இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம், அதுவும் ஷார்ட்கட் தான். ஸோ உங்களுக்கு எது டைம் சேவிங் நினைக்கிறீங்களோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா அந்த 1 2 3 செப்பரேட் பண்ணி எழுதிக்கணும், சரியா? ஸோ 1 2 3 எப்படி செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மொதல் நம்பர் எழுதிக்கணும், அதாவது 1, சரியா? ஸோ இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்? அதிலிருந்து பக்கத்து நம்பரையும் சேர்த்து எழுதணும். ஸோ 12. நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்து நம்பரையும் சேர்த்து எழுதணும், அதாவது 1 2 3, சரியா? ஸோ இது முடிஞ்சுதா? ஸோ 1லேருந்து எல்லா நம்பரையும் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது 2, 2லேருந்து எல்லா நம்பரையும் எழுதணும். ஸோ 2 3. ஸோ அதுக்கு பிறகு 3 மட்டும். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப், சரியா? ஸோ இதை ஃபஸ்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கணும், ஏ ஸ்கொயர், ஓகேவா? இப்போ இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும், பி ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், சரியா? நம்ம அதே ஏ ஸ்கொயர் பிபி ஃபார்முலா தான், சரியா? ஸோ அதுக்கு பிறகு 2 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை 2ab பண்ணிக்கணும்,
ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே 2 3 இருக்கா, ஸோ இங்கே 2 டிஜிட் நம்பர் தான், எங்கேயும் 2AB பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் அதை சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 வரும். அதே மாதிரி 3 ஸ்கொயர் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9 வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த நம்பர் 2AB பண்ணிங்க அப்படின்னா 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ 2. ஸோ ரிசல்ட் என்னப்பா வரும் 4 வரும். ஸோ 4ங்கிறது 1 டிஜிட் நம்பர். கரெக்டாக? ஸோ நீங்கள் இதில் எழுதும்போது 2 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும்தான் எழுதணும். ஸோ ஃப்ரெண்டில் ஒரு 0 போட்டுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே 3 ஸ்கொயர் 9, 9ங்கிறது 1 டிஜிட் நம்பர். இங்கே எழுதும்போது 0 சேர்த்து 2 டிஜிட் நம்பராக தான் எழுதணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப், மறந்துக்கூடாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 2 டிஜிட் நம்பர் பாருங்கள் 2 3. ஸோ இது 2AB பண்ணணுமா, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ 4 4 3s are 12. ஸோ 12ங்கிறது 2 டிஜிட் நம்பர் தானே. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நடுவில் இருக்கிற நம்பர் வரலாம். ஸோ இது ஒரு 3 டிஜிட் நம்பர். கரெக்டாக? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2ABயும் பண்ணணும் ப்ளஸ் பி ஸ்கொயரும் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரையும் லாஸ்ட்டில் இருக்கிற நம்பரையும் 2AB பண்ணணும். ஓகேவா? ஸோ 2AB பண்ணால் என்ன வரும், 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 3. கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்ன வரும், 6 வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட் நடுவில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். நடுவில் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 ஸ்கொயர்னா ஆன்சர் என்ன வரும், 4 வரும். அந்த 4ஐ இது கூட ஆட் பண்ணணும். புரியுதா? 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும் 10 வரும். 10 2 டிஜிட் நம்பர்னால அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது புரிஞ்சுதா? இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இல்லை செப்பரேட் பண்ணி எழுதிக்கணும். ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஸ்கொயரோட ரிசல்ட் ஒரு டிஜிட்டாக வந்துச்சுன்னா 2 டிஜிட்டாக எழுதிக்கணும். ஓகேவா? 2 டிஜிட்டாக வந்துச்சுன்னா அப்படியே எழுதிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ 3 டிஜிட்டாக வந்துச்சுன்னா 2ABயும் பண்ணிக்கணும், பி ஸ்கொயரும் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டு 2AB பண்ணணும், சென்டரில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணிக்கணும், இதோட ரிசல்ட்டை ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ யூனிட் டிஜிட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கன்சிக்யூட்டிவ் அடிஷன். ஸோ 2 + 0 2 வரும், 1 + 0 1 வரும், 1 + 4 5 வரும், 0 + 1 1 வரும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். புரியுதா? 15129. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். புரியுதா இல்லையா? ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பரை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணணும். சிங்கிள் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர், டபுள் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 2AB, ட்ரிபிள் டிஜிட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2AB ப்ளஸ் பி. ஸோ இப்படி எழுதிட்டு 2 டிஜிட்டாக 1 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 2 டிஜிட்டாக எழுதிக்கணும், மறந்துடக்கூடாது. இங்கே கூட நீங்கள் 0ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஃப்ரெண்டில் 0 வந்துச்சுனாலும் அதே வேல்யூ தானே. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? யூனிட் டிஜிட் அப்படியே எழுதிக்கணும். மீதியெல்லாம் ப்ரீவியஸாக அப்படி நம்ம ரிவர்ஸில் ஆட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் 15121 129. ஸோ இதே ரிசல்ட் தான் நம்ம ப்ரீவியஸான மெத்தட்லையும் அப்படின்னா இருக்கா. ஸோ எது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுதுன்னு தோணுதோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்கட்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ 2 டிஜிட் 3 டிஜிட், ஸோ கிரேட்டர் தேன் 3 டிஜிட்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ ஃபைனலாக 3 ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளமை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறீங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளவு டைமில் சால்வ் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்யூஷனையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பை ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கூகுள் கிளாஸ் ரூம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.